ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு, பை ஆர்டருக்கு பை பண்ணுறது ரொம்ப கிட்ட இருக்குதுன்றத பார்க்க போகிறோம். ஏன்னா சில ஸ்டாக்ஸ்க்கு வந்து நான் வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறேன், பட் இன்னும் ட்ரிகர் ஆகாமல் இருக்கு. அது என்னென்ன ஸ்டாக்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஸ்டாக்ல இப்போ எப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து எம்பி. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் ஐலேருந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு. பட் இருந்தாலுமே கொஞ்சம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 0.67% ஏறி இருக்கு. ரொம்ப மச் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இன்னும் ஒரு ஆஃப் பொசிஷன் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆல்ரெடி ஆஃப் பொசிஷன் வந்து நான் ஆல்ரெடி வந்து 27th மேவே நம்ம சோல்வ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் ஆஃப் பொசிஷன் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்பி. பார்த்தீங்கன்னா இது அகைன் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபுல் பொசிஷன் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம இது 25th மே கிட்ட நம்ம வாங்கணும். இன்னும் ஒரு ஸ்டாக் கூட நம்ம செல் பண்ணாமல் ஃபுல் ஸ்டாக்கே நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கு. பட் நம்ம இன்னும் பை பண்ணலை. ஏன் பை பண்ணலைன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அவ்வளோவா சப்போர்ட்டிவாக இல்லாத காரணத்தினால நம்ம அவ்வளோ பை பண்ணாமல் வச்சுருக்கோம். எந்த ஸ்டாக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 to 10% ஏறிச்சுன்னா நம்ம ஒரு ஆஃப் பொசிஷன் கூட ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு பேலன்ஸ் ஆஃப் பொசிஷன் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சுதீப் ஃபார்மா. மறுபடியும் எல்லா ஸ்டாக்ஸுமே மறுபடியும் ட்ரம்ப் நியூஸ் கொடுக்குறாரு, மறுபடியும் ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ரெக்கவர் ஆகுது. ஒரு 2% இறங்குதுன்னா 1.5% தான் ஏறுது. மறுபடியும் இதே பேட் நியூஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இது எப்பத்துல ரிப்பீட் ஆகிட்டு இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் 2 months பார்த்தீங்கன்னா இப்படியே தான் நடந்துட்டு இருக்குது. அதனால ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸில். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா டிஃபென்ஸ். இது இன்னும் பிரேக் அவுட் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப் வித் ஹேண்டல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன பேஸ். மறுபடியும் இந்த பேஸை இப்படி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா வேணா ஒரு கொஞ்சம் மறுபடியும் ஒரு அகைன் ஒரு ஸ்டாக் வேணா இந்த இடத்துல வேணா பை பண்ண ட்ரை பண்ணலாம் நம்ம. ஏன்னா வந்து இந்த பை பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்டாப் லாஸுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ் நம்ம பிரேக் அவுட் கொடுக்க மறுபடியும் நம்ம ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் நமக்கு வந்து ரிஸ்க் கம்மியாயிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல ஒரு 4th June வாங்கியிருக்கிறோம். இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் ஸ்டாப் லாஸ். இன்னமும் நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தா சப்போஸ் மார்க்கெட் மறுபடியும் இருந்தோம்னா நம்மளோட டோட்டல் கெயின்ஸுமே எரேஸ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஸ்டாக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பராஸ் டிஃபென்ஸ். இதுவும் நம்மளோட இன்னும் 1/3 ஆஃப் த பொசிஷன் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் த பொசிஷன் வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம். கொஞ்சம் அப் மூவ்லயே வெயிட் பண்ணலாம். இங்க ஆல்மோஸ்ட் இங்க ஒரு மறுபடியும் ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஃபிளாக் பேட்டர்ன். இந்த ஃபிளாக் பேட்டர்ன் வேணா பிரேக் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒரு 20 to 30% அப் மூவ் இருக்கும் நமக்கு கண்டிப்பாக. அடுத்தது வந்து எஸ்ஜி ஃபின்ஸு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்காகவே கன்சல்டேஷனில் தான் இருக்குது. மறுபடியும் வெயிட் பண்ணலாம். மறுபடியும் இந்த ஐயை பிரேக் பண்ணுச்சுன்னா மறுபடியும் இன்னும் ஒரு 10% வாய்ப்பு இருக்குது நமக்கு. அடுத்தது கேஆர்என்ல வந்து ரொம்ப ஒரு பைலட் பொசிஷன் மட்டும் தான் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஃபுல் பொசிஷன் நம்ம பை பண்ணலை. சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த 6th July அன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு பைலட் பொசிஷன் மட்டும் பை பண்ணியிருந்தேன். பட் மறுபடியும் இந்த ஒரு 6th July ஐயை பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் நான் ஒரு ரெண்டு ஸ்டாக் வந்து நான் பை ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 6th June ஐயை வந்து கிராஸ் பண்ணுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நான் இன்னொரு ஸ்டாக் கூட நான் ஆட் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபெக்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாக்கோட பேட்டர்னு. நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பேட்டர்ன். ஆனால் பட் இதில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இது வந்து 5% சர்க்கியூட் லிமிட் ஸ்டாக். அப்படின்னா மேலே பண்ணாலுமே மேக்ஸிமம் 5% தான் ஏறும், கீழே வந்தாலுமே மேக்ஸிமம் 5% தான் கீழே விழும். இதனால நமக்கு கொஞ்சம் அப்சைட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நான் ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கிறேன் இந்த ஸ்டாக்லனா. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் கிங். இது நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்குமே நான் பை ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் இன்னும் ட்ரிகர் ஆகல. எங்கே கரெக்டாக பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்னா 7th July ஆல்மோஸ்ட் 188 ப்ரைஸ் வந்து வந்துச்சுன்னா நான் பை பண்ணுற மாதிரி நான் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டாக் எப்படி பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒனிடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பை ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம் ட்ரிகர் ஆகாமல் இருக்குன்னா ஸ்போர்ட் கிங் ஒன்று இருக்குது,
அண்டு கேஆர்என் ஸ்டாக் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து ஒனிடா, இதுவுமே நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. பட் இன்னும் நான் பை ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலை. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு கன்ட்ராக்ஷன் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் ஒரு கன்ட்ராக்ஷன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கன்ட்ராக்ஷன் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நான் இந்த இடத்துல வேணால் பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இது ஒரு நல்ல மார்க்கெட் கண்டிஷன் தான். நான் இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்தா கூட கண்டிப்பாக நான் வாங்குவேன். பட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இல்லாத காரணத்தினால மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் கன்ட்ராக்ஷன் வந்து எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இன்னைக்கு ஸ்டாக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் டோட்டலாக. ரொம்ப அதிகமாக ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் இல்லை. ஏன்னா வந்து மார்க்கெட்டும் வந்து நேற்று இறங்குச்சு, முந்தா நேற்று ரொம்ப ஆல்மோஸ்ட் 2% கிட்டே இறங்கி இருந்தது. நேற்று கொஞ்சம் ரெக்கவரி இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் மார்க்கெட் கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் அதிகமாக பை பண்ணுறதா இல்லை வந்து அதிக பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறதா நம்ம பார்க்க முடியும். இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனுக்கு இது மட்டும் தான் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்னோட மந்த்லி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ மந்த்லி நான் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, எத்தனை பர்சன்டேஜ் நான் எடுக்கிறேன், இயர்லி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்றது மந்த் எண்டில் நான் ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.